கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பழுதடைந்த சாலையால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அன்றாட தேவைகளுக்காக அப்பகுதி மக்கள் 3 கிலோமீட்டர் நடந்து செல்லும் அவலம் நீடித்து வருகிறது. அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போம். ஊத்தங்கரை அருகே கொண்டம்பட்டி, போத்தராசம்பட்டி, புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சுமார் 3 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளது. இதனால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் கிராமத்திற்குள் வருவதிலும் சிரமம் ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வேளாண் விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்லவும் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய பாதிப்புங்க. பஸ்ஸே வர்றதில்ல. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே வந்துச்சு, இப்போ பஸ்ஸே வர்றதில்லைங்க. பிள்ளைங்க ரொம்ப அவஸ்தைப்படுதுங்க. காலையிலையும் சாயந்தரமும் வர்றதுக்கு ரிப்ட் கேட்டு போகுதுங்க. சில பிள்ளைங்க போகிறதே இல்லை ஸ்கூலுக்கு, நின்றுதுங்க. பஸ் வசதி இல்லாத 5 கிலோமீட்டர் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு பஸ் இல்லை. அந்த ரோட்லேருந்து ஜல்லிங்க 3 கிலோமீட்டர் நடக்கணும். அது நடந்தும் போக முடியாது. சாயந்தரம் ஆனாக்கில் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுங்க. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி உடனடியாக செஞ்சு கொடுக்கணுங்க. விவசாயிங்கள்லாம் போகணுன்னா வண்டியில் காய்கறி எடுத்துகிட்டு போகிறாங்க, வராங்க. கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றமாக இருக்குதுங்க. ஒரு சிலர்லாம் கீழே விழுந்துடுறாங்க. காய் இந்த தக்காளிலாம் கூட வச்சுட்டு போகும்போது கீழே விழுந்துடுறாங்க. கல் பெரட்டி கீழே விழுந்துருதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் பசங்களும் போகிறாங்க, வராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்காக இந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குமாறு இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறேங்க. அதுமாதிரி தார் சாலை அமைச்சு தர வேண்டும். இந்த ஊரில் தார் சாலை நாங்கள் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் மெயின் ரோடு அளவு நடந்து தான் போக வேண்டும். வயசானவங்க, முதியோர்கள்லாம் நடந்து போகிறதுக்கு ரொம்ப இதைப்படுறாங்க. எங்களுக்கு சாலையை மட்டும் சரி செய்து பஸ்ஸும் மாலை நேரங்களில் ஓட்டுறதுக்கு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி கோரி வரும் நிலையில் அரசு உடனடியாக தலையிட்டு காலை மாலை என இருவேளையும் பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.